ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பாருங்கள். என்னோடய மாமியார் வீட்டில் இருக்கேன் பாருங்கள். இதான் எங்கள் மாமியார் வீடு. எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பார்க்க வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குட்டி நாய் இருக்குது. மொத்தம் 5 குட்டி இருந்துச்சு. 2 குட்டி வந்துட்டு ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 3 குட்டி தான் இருக்குது. பாருங்கள் இவன் எப்படி விளாட்றாங்க. இது வந்துட்டு சடை நாய். பெருசாக வளைஞ்சுன்னா நல்ல முடி நிறையா இருக்கும் அந்த நாய்க்கு. அவங்க அம்மா இறந்து போயிடுச்சு. பாருங்கள் என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இது கொடிக்கா மரம். இது வந்துட்டு நாய் தூக்கி கீழே போட்டுட்டான் ஃப்ரெண்ட். இது வந்து பீக்கங்காய் கொடி. பூ வச்சுருக்குன்னு காய் எதுவும் வைக்கல போல். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பப்பாளி மரம். இந்த காயெல்லாம் மேலே போயிடுச்சு. இது சைடில் ஒரு மரம் மாதிரி வந்துட்டு இதில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் இது வந்துட்டு பேஷன் ஃப்ரூட். இது வந்துட்டு தெரியுதா? இதாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு என்னோட செடி. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பழம் கொண்டு வந்தார். அதை நான் விதை போட்டு வச்சுருந்தேன் ஊரில் அம்மா வீட்டில். அப்புறம் இங்கே வரும்போது எடுத்துகிட்டு வந்து இங்கே நட்டு வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி தழைஞ்சு வந்துருக்கு. இது என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் செடி. தெரியுதா? ஒரு பக்கெட்டில் இருக்குல்ல, என்னோடய ட்ராகன் ஃப்ரூட் செடி. இங்கே பாருங்கள், கை கட்டின தூரத்துலேயே பப்பாளி இருக்குது. இந்த பப்பாளி இருக்குது பாருங்கள். துளசி வச்சுருக்காங்க பாருங்கள். துளசி. இதுவும் பேஷன் ஃப்ரூட் செடி தான் பாருங்கள். இதுதான் எங்கள் மாமியார் வீடு பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள். இந்த பூ வந்துட்டு இவ்வளோ பெருசாக, அந்த ரேடியோ பூ மாதிரி பெருசாக இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து மரத்துலேருந்து இந்த மாதிரி பூ இருக்கும் பாருங்கள். இது சீசனில் மட்டும்தான் இந்த மாதிரி பூக்கும். அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ரோட்டுக்கு போகிறது. இது வந்து பஞ்சாயத்து படி. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். இது வந்துட்டு கோயில். இது வந்துட்டு தேயிலைக்காடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து சட்ரு போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். 2 சட்டு போட்டிருக்காங்க. ஆனால் கடை எதுவும் வைக்கல. முன்னாடி கடை வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதை இடிச்சிட்டு தான் இப்போ இந்த சட்டு 2 போட்டிருக்காங்க. ஆனால் கடை எதுவும் வைக்கல, சும்மா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. மழை இல்லாத டயத்தில் ஒரு மாதிரி அங்கங்கே காஞ்சு போயிருக்கும் அந்த தேயிலைக்கு இடையிலலாம். இப்போ மழை பெஞ்சனால நல்ல பசுமையாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும்.